கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வேதாகமத்தில் கேள்வியும் பதிலும். உங்கள் பதில்களையும் கருத்துக்களையும் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று வேதாகமத்தில் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் இருந்து கேள்விகள் மற்றும் பதில்களை நாம் பார்க்கலாம். போத்திபார் யோசேப்பை யாரிடத்தில் விலைக்கு வாங்கினான்? போத்திபார் யோசேப்பை இஷ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். யோசேப்பு எப்படி காணப்பட்டான்? யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் யாரை ஆசீர்வதித்தார்? கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் ஏத்தியனான போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் என அறிந்த போத்திபார் என்ன செய்தான்? யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனும் ஆக்கினான். போத்திபாரின் மனைவி யார் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள்? போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். யோசேப்பு யாருக்கு விரோதமாய் பாவம் செய்ய முடியாது என்றான்? யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான்? யோசேப்பு எப்படி தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான்? யோசேப்பு தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். யார் சரசம் பண்ணும்படி தன்னிடம் வந்ததாக போத்திபாரின் மனைவி போத்திபாரிடம் கூறினாள். எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படி என்னிடத்தில் வந்தான் என்றாள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து எங்கே சிறை வைத்தான்? ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறையில் வைத்தான். கர்த்தர் யோசேப்புக்கு சிறைச்சாலையில் யாருடைய தயவு கிடைக்கும்படி செய்தார்? கர்த்தரோ யோசேப்போடு இருந்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.